இந்திய அரசியல் அமைப்புல 14வது சட்டப்பிரிவின்படி பார்த்தோம் அப்படின்னா சமத்துவம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் ஒன்றிய அரசு அதற்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. ஒரு பக்கம் அது சிஏஏவா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் என்ஆர்சி ஆகட்டும், தற்போது வக்பு வாரிய திருத்த சட்டம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்திலையும் சிறுபான்மையினர் பாதிக்கப்படக்கூடிய அளவில் தான் ஒன்றிய அரசு இதை கையாண்டு வருகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கான பாதுகாப்பு அரணாக திமுக அரசாங்கம் இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் வரும்போதும் அதற்கு முதல் எதிர்ப்பு குரல் அப்படின்றது தமிழ்நாட்டில இருந்து தான் வருது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய குரலாகத்தான் அந்த குரல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையினர் இவர்களுக்கு இன்றைய தமிழ்நாடு எந்த அளவு பாதுகாப்பாக இருக்கிறது, அதே அளவில் பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையினருக்கு வட மாநிலங்கள் ஒரு அச்சுறுத்தல் மிகுந்த ஒரு இடமா மாறி இருக்கு. அதே விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா வட மாநிலங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பின்மை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. காரணம் சமீபத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது அங்கே இருக்கக்கூடிய மசூதிகள் திரைகள் மாதிரியான ஸ்கிரீன் எல்லாம் போட்டு மறைக்கப்பட்டது. அப்போ ஒரு இடத்துல அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு இங்கு சாமானிய மக்களுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது வட மாநிலங்கள்ல வட மண்ணில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் அதற்கு நேர் எதிராக தமிழ்நாடு சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கு, சிறுபான்மையினரை காக்கக்கூடிய அரணாக தமிழ்நாடு அரசாங்கம் திகழ்ந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல சிறுபான்மையினர் நம்ம கூட இன்றைய நிகழ்ச்சியில இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களுக்காக பேசலாம். உங்க எல்லாருக்குமே வணக்கம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அப்படின்ற வார்த்தை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இப்போ நான் சொன்னது வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்போ தமிழ்நாடு அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு அப்படின்ற அந்த உணர்வு கொடுக்குது? இந்திய அரசியல் சாசன சட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, எந்த மதத்தையும் ஆதரிக்காது, எந்த மதத்தையும் எதிர்க்காது, அனைத்து மதங்களும் வளர்ந்து வளம் பெற சுதந்திரம் வழங்கப்பட்ட இதுதான் இந்திய அரசியல் சாசனம். பிஜேபியினுடைய உண்மையான எதிரி யார் என்றால் இந்த அரசியல் சாசன சட்டம் தான். ஏன் திமுக முஸ்லீம்களை ஆதரிக்கலை என்று சொன்னால், ஒரு மதத்தை வைத்து சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராக இவர்கள் சட்டத்தை பயன்படுத்தியும் சரி, தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தியும் சரி, முஸ்லீம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இது இன்று தொடங்கியது அல்ல. இது கிட்டத்தட்ட சுதந்திர காலத்திலேயே மகாத்மா காந்தியை கொலை செய்துவிட்டு அந்த நாதராம் கோட்சே கைகளிலே இஸ்மாயில் என்று பெயரை விட்டு நாடு முழுவதும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டி பழிவாங்க வேண்டும் என்று துடித்தவர்கள் தான் இவர்கள். எல்லா விதமான சட்டங்களையும் இன்றைக்கு இந்தியாவிலே பிஜேபியினுடைய முஸ்லீம் விரோத போக்கை கடுமையாக எதிர்க்கிற கட்சிகளில் முதன்மையாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. சிஏ சட்டத்துக்கு எதிராக சென்னையில் மிகப்பெரியமான பேரணி நடத்தி கோடிக்கணக்கான கையெழுத்து பெற்று கவர்னரிடம் கொடுத்ததிலும் சரி, அதே போல் முத்தலாக் போன்ற சட்டங்களும் சரி, எல்லா விதமான சிறுபான்மைகளுக்கு எதிரான சட்டங்களை எல்லாம் கொடுக்கின்ற பொழுது திமுக எதிர்க்கிறது. குஜராத்திலே கிட்டத்தட்ட இஸ்லாமிய பெண்களுடைய ஒரு கருவுற்ற ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் இருந்த குழந்தையை கத்தியை வைத்து குத்தி கொலை செய்துவிட்ட ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதிமுக எடுத்துட்டால் முஸ்லீம்களுக்கு சமீப காலமாக இப்போ நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு ஒரு நாடகத்தை இன்றைக்கு அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். இவர்கள் முழுக்க தமிழ்நாட்டில் அதிமுகவும் பிஜேபியும் வேறு வேறு என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இருவும் ஒரே கட்சி தான், ஒரே கொள்கையில் தான். இதே இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா ஆந்திராவிலே இஸ்லாமியர்களுக்கு அன்றைய காங்கிரஸ் அரசு இடஒதுக்கீடு கொடுத்த போது கடுமையாக எதிர்த்தவர் என்ற ஜெயலலிதா என்பதனை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பட்டியலிட்டால் கிட்டத்தட்ட அண்ணா காலத்திலிருந்து முஸ்லிம்களுக்கு திமுக செய்த இடஒதுக்கீடாக தான் சரி, அது முலாமாக்கள் ஓய்வூதியமாக சரி, இப்பொழுது பிஜேபி கொண்டு வர முஸ்லிமுக்கு எதிரான அனைத்து சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி தெரு வீதியாக மக்களை சென்றடைத்து போராடுவதும் சரி, இந்திய அரசியல் கட்சிகளில் திமுகவை தவிர ஒரு கட்சி இருக்கு என்று சொன்னால் நிச்சயமாக யோசிக்க வேண்டிய விஷயமாக அது இருக்கும். சுதந்திர போராட்ட காலத்தில் நாம் பங்கேற்கவில்லை, சுதந்திர காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து நாம் போராடவில்லை. இப்பொழுது பிஜேபி ஆட்சியை எதிர்த்து போராடுவது பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடுவதற்கு சமம். நான் மெஹஜிபின் சேதாப்பேட்டிலேருந்து வந்திருக்கேன், சவுத் சென்னை.
எங்கள் முதல்வர் கொடுக்குற சப்போர்ட்டில் ஒரு பீஸ்ஃபுல் லைஃபாக வாழ்ந்துட்டுருக்கோம். பட் நார்த் சைடில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். இப்போ ஹோலி பண்டிகை வந்து அப்போவும் அந்த ஜும்மா இருக்கனால அன்றைக்கி வந்து நீங்கள் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நாங்கள் ஹோலி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஜும்மா வந்து எவ்ரி வீக் நீங்கள் நமாஸ் பண்ணீங்க, ஸோ ஒரு வீக் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு எங்கள் பாரம்பரியம் எங்கள் இஸ்லாத்தையே அவங்க ஒரு மாதிரி தப்பாக பேசுகிற மாதிரி செஞ்சுட்டாங்க. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவங்க செஞ்சது. அந்த மாதிரி இட் வாஸ் நாட் குட் ஆக்சுவலி. பட் இதெல்லாம் வந்து நம்ம முதல்வர் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கார். பீஸ்ஃபுல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது எந்தளவு முக்கியமானது? நம்ம வந்து நிம்மதியானதாக தான் வாழ்க்கை வாழ முடியும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை அது அர்த்தம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். ஸோ எங்கள் முதல்வரால் இங்கே வந்து நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா வாழ்க்கைக்கு. அது இல்லாமல் என்ன வாழ்க்கை சொல்லுங்கள். அது நார்த் சைடு அது இல்லை. ஏன்னா காலையில் அவங்க எழுந்தா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாங்கள் கேட்டுன்னு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக நடந்துகிட்ருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம முதல்வரால் அந்த எந்த கஷ்டமும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம். எங்கே வெளியே போகிறோம் வரோம், அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, அல்லாவோட குற்பனை இல்லையா நமக்கெல்லாம் இந்த மாதிரி முதல்வர் கிடைக்கிறதுக்கு. சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாற்றுத்திறனாளுக்காக 234 கோடி ஒதுக்கி வச்சுருக்காரு. இதில் நிறைய பேருக்கு பயன்படுத்தலாம். இதில் அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு தேவையான மாதம் ஊதிய தொகை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு தேவையான சலுகை பண்ணிட்டு தான் இருக்கார். என்னோட சிஸ்டரும் மாற்றுத்திறனாள் தான், அவங்களுடைய ஹஸ்பண்டும் மாற்றுத்திறனாள் தான். இதனால் அவங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் வருமானம் வருது ஒரு மாதத்துக்கு. இதனால் அவங்களுக்கு பல நன்மைகள்லாம் கிடைக்கிது. ஹாஸ்பிட்டல் செலவுலாம் அவங்களே நேரில் வந்து எங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. சிஸ்டரையும் சரி அவங்களுடைய ஹஸ்பண்டும் சரி அவங்களே வண்டி வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நாங்கள் மாதம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் உம்ராவனா போயிருக்கிறேன் ஒரு தடவை. ஹஜ்ஜுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் போயிடலான்னு ஒரு நியத்து வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து ஹஜ்ஜு கமிட்டிக்காக வந்து ஒரு 65 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சுருக்காரு. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காரு கிண்டியில். அதுவும் நல்லது தான், அதுவும் வர வைக்க வேண்டியது தான். வணக்கம், என் பேர் சீமா ஜபி. நான் நசரத்பேட்லேருந்து வரேன். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச சலுகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு அந்த ஒரு 1000 ருபீஸ் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பர்சனல் செலவுக்கு, அதாவது ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிற லேடிஸ்க்கெலாம் வந்து இது ஒரு வரப்பிரசாதம். அதே மாதிரி இந்த விடியல் பயணம், அந்த ஃப்ரீ பஸ்ஸு, அது கூட வந்து லேடிஸ்க்கு சட்டுன்னு ஒரு 2 பஸ் 3 பஸ் மாறி போகணும், நமக்கு அர்ஜென்ட்டுக்கு போகணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்ற நேரத்தில் அது வந்து நம்ம நார்மலாக ஒரு 10 ருபீஸ் கொடுத்து போகிறது 3 பஸ் மாறோன்னா 50 ருபீஸ் 100 ருபீஸ் ஆகும். இது நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம அர்ஜென்ட் டைமுக்கு ஆஃபீஸ்க்கும் போய் சேர்ந்துடலாம். ப்ளஸ் இது ஒரு நல்ல ஒரு 2. இன்னொரு விஷயம் எனக்கு மனசில் நல்லதப்பட்டது வந்து மசூதிக்கும் தர்காக்கும் வந்து சீரமைக்கிறதுக்காக அவர் ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது இந்த ஒரு இதில் தான் டிஎம்கே மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு தோணுது. ஸோ நீங்களாம் சொன்ன மாதிரி எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கான அடையாளமாக தான் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே எங்களால் கேட்க முடியுது. தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய பேர் வந்து மஹபுனிஷா. நாங்கள் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் உத்தமபாளையம். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து சென்னை ராயப்பேட்டாவில் இருக்கோம். அப்போ வந்து சிஏஏ என்ஆர்சி இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போம்போதில் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தவங்க எங்கள் முதல்வர் தான். அதுக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்குன்ட்டு இந்த இதுகள்லாம் எதிர்ப்புகள் வரையில் நமக்குன்னு ஒரு ஆதரவு நம்ம முதல்வர் இருக்கையில் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ எங்களுக்கு. அதனால் நாங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சோம். நிச்சயமா இவங்க சொன்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு போராடும்போது துணை நிற்கக்கூடியவர்கள் அல்லது நம்மளுடைய குரலாக ஒலிக்கக்கூடியவர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு திமுக என்றைக்குமே உங்களுடைய குரலாக வந்து ஒலித்திருக்கிறாங்க. உங்கள் கூட களத்தில் உங்களுக்கான பிரச்சனைகளில் கூட நின்றுருக்காங்கன்னு சொல்கிறத விட முதல் ஆளாக நின்றுருக்காங்க. ஆமாம், அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இதில் நாங்கள் வந்து ரொம்ப பயந்தோம். போராட்டங்கள்லாம் நடத்தினோம், நாங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டோம் போராட்டங்களில். அப்போம்போதில் எங்களுக்கு இவங்க ஆதரவாக இருந்தப்போ எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எதுவும் ஆயிடுமோ, நம்ம மக்கள் வந்து ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கையில் நமக்கு வந்து முதல்வர் வந்து ரொம்ப
சப்போர்ட்டிவாக இருக்கையில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உலமாக்களுக்கும் இதர பயனாளிகளுக்கும் நலவாரிய திட்டங்கள் மூலமாக 5218 பயனாளிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதுவும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்கோங்க. 1 முதல் 8 வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு, முஸ்லீம் மாணவிகளுக்கு ஒன்றிய அரசு வந்து கல்வி உதவித்தொகை நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் வந்து முதல்வர் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு இதாக இருக்குது எங்களுக்கு. நம்ம வக்பு வாரியத்துக்குமேவும் 2,10,00,000 ஆண்டுதோறும் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்குது. சிறுபான்மை சமுதாயம் வேறு, திராவிட முன்னேற்றக் கழகம் வேறு என்ற நிலை என்றைக்கும் இல்லை. இது காலம் காலமாக தொப்புள் கொடி உறவாக வளர்ந்துவிட்ட ஒரு விஷயம். தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, மாண்புமிகு முன்னாள் 6 முறை முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களை தொடர்ந்து இன்றைக்கு செம்மையாக ஆட்சி புரிந்து வருகின்ற சிறுபான்மை மக்களை பாதுகாப்பு அரணாக நம் கண்முன்னே ஆட்சி செய்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வாரிசுகள் எல்லாருமே அதை தொன்று தொட்டு தொடர்ந்து போராடி கூட பாதுகாக்கின்றார்கள். ஏன் போராடி என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு எந்த வகையிலெல்லாம் அவர்கள் ஆற்ற வேண்டிய உலகளாவில் இந்தியாவை உயர்த்துகின்ற நடவடிக்கைகளை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு சிறுபான்மை மக்களை, அவர்களுடைய வாழ்வாதாரங்களை எப்படியெல்லாம் நசுக்கலாம் என்ற அவருடைய உள் வஞ்சகத்தன்மையை அரசு இருக்கின்ற காரணத்தாலே எந்த வகையிலெல்லாம் இடையூறு செய்ய முடியுமோ, பழிவாங்க முடியுமோ, சட்டப்படி பழிவாங்கலாம், தனி மனித தாக்குதல்கள் மூலமாக பழிவாங்கலாம் என்ற நோக்கத்திலேயே செயல்படுகின்ற நேரத்தில் இன்றைக்கு இந்தியாவினுடைய தென்கோடியிலே ஒரு குரல் எழுகிறது என்று சொன்னால், அதை எதிர்த்து பாதுகாப்பாக எதிர்ப்பு குரல் கொடுக்கின்ற முதல் ஆளாக இருக்கிறது யார் என்று சொன்னால், இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான். அதனால்தான் நான் இஸ்லாமிய மக்கள் அவர்கள் ஈர்ப்போடு இருக்கின்றார்கள் என்றைக்குமே. நம் சிஏஏ சட்டத்தில் சகோதரி அவர்கள் சொன்னார்கள், அன்றைக்கு சிஏஏ என்ற குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதில் தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் சென்னையில் இருக்கின்ற வண்ணாரப்பேட்டையிலே ஆயிரக்கணக்கான, குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் 1 மாதத்திற்கும் மேலாக போராடிய நேரத்திலே களத்திற்கு வந்து ஆதரவு குரல் கொடுத்து அரை மணி நேரம் உரையாற்றிய முதல்வர் தான் இன்றைக்கும் இருக்கின்றார். ஆனால் அன்றைக்கு முதல்வராக இருந்தவர்கள் எந்த பாதிப்பு ஏற்பட்டது என்று சொல்லுங்கள், எப்படி பாதிப்பு என்று சொல்லுங்கள் என்று எக்காலமாக பேசினார். பாதிப்பு வருவதற்கு அவேர்னஸ், அதுதான் போராட்டம். வந்ததுக்கு பிறகு கூப்பாடு போட்டு பிரயோஜனம் இல்லைங்கிறது அவங்களுக்கு புரியலை. அதை புரிய வைத்து தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பை யாருக்கு வழங்கும் என்பதை களத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இஸ்லாமிய சமுதாயம் வீறு கொண்டு ஆதரவு வழங்கியிருக்கின்றது, என்றைக்கும் வழங்கும். இதற்கான காரணங்கள் இதுதான். இன்றைக்கு வக்ஃபு சட்டத்தை பற்றி சொன்னார்கள். வக்ஃபு சட்டம் என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் ரயில்வே நிறுவனத்திற்கு அடுத்தபடியாக அதிகப்படியான பல 1000 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது வக்ஃபுக்கு தான். இது அவர்கள் கண்களை உறுத்துகிறது ஒன்றிய அரசுக்கு, சங்கிய அரசுக்கு. அதை எப்படி பறிக்கலாம் என்பதை சட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு மைனாரிட்டி அரசாங்கம் இருந்து கொண்டே இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் முழு மெஜாரிட்டியோடு இருந்தால் என்று சொன்னால், அவர்கள் சொன்ன மாதிரி இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதில் தான் குறியாக இருப்பார்கள். அப்படி ஒரு நிலை ஏற்படுவதை மக்கள் தடுத்திருக்கிறார்கள், இறைவன் தடுத்திருக்கிறான். இல்லை என்றால் நாடு என்ன கதியாகும் என்பதை நினைத்து பார்த்தாலே பயமாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு உரிமை உள்ள இந்த வக்ஃபு வாரியத்தில் ஒன்றிய அரசினுடைய கைகள் ஓங்கி இருக்கும், உங்களுடைய கைகள் வந்து அதனுடைய பலம் குறைவதற்கான ஒரு சட்டம் அப்படின்றது இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டு? அதை இப்போ நிர்வகிக்கிற பிரச்சனையில் நூற்றாண்டு காலமாக இஸ்லாமியர்கள் தான் அதில் பங்கு பெற வேண்டும். அதில் பல பட்டதாரிகள், வழக்கறிஞர்கள், மொஹல்லா நிர்வாகிகள், இப்படி எல்லாரையும் கலந்து ஒரு கூட்டு கலவையாக அதற்கு ஒரு போர்டு, அதுக்கு தலைவர் எல்லாம் ஏற்பட்டு கண்காணிப்பின் அடிப்படையில் தனி சுதந்திரமான அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. அரசாங்கம் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாதை, மிஞ்சினால் கோர்ட்டுக்கு செல்லலாம், கோர்ட்டில் தீர்வு கிடைக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதில் 2 நபர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கலாம் என்கிறார்கள். இதற்கு தீர்வு வேண்டும் என்று நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை நுழைக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் யார் கட்டுப்பாட்டில் இருப்பார்? இந்தியா முழுவதும். இவர்களுடைய நோக்கத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதில் குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடி ஏக்கர் நிலங்களை பல்வேறு நபர்கள் ஆக்கிரமித்து வருகிறார்கள். அதில் மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பாதுகாப்பதற்கும் இந்த சொத்து அவர்களை கண்களை உறுத்துகிறது. இதை எப்படி பிடுங்கலாம், எப்படி நசுக்கலாம், மொத்தத்தில் சிறுபான்மையை ஒரு டென்ஷன்லேயே வச்சுருக்கணுங்கிற ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மையோடு இயங்குகிற
ஒன்றிய அரசிற்கு முட்டுக்கட்டையாக வரப்பிரசாதமாக வாய்த்தவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எந்த நிலையிலும் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், நமக்காக குரல் கொடுக்கிறார். இந்த அடிப்படையில் தான் முதல்வர் அவர்களை ஆதரித்து இங்கே அனைவரும் பேசினார்கள். அதாவது இஸ்லாம் சொல்லுகிறது, செய்த உதவிக்கு நன்றி பாராட்டாதவன் மனிதன் அல்ல, முதலில் நன்றி சொல்ல வேண்டும். அந்த அடிப்படை கொள்கையை கொண்ட இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயம், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அந்த நன்றி உணர்ச்சியோடு தான் தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற இந்த அரசை பாதுகாப்பரனாக என்றைக்கும் ஆதரிக்கின்ற நிலையில் இருக்கிறதில் கண்டிப்பாக உண்மை இருக்கின்றது, சத்தியம் இருக்கின்றது. நாஹிதா அண்ணா நகர்லேருந்து பேசுகிறேன். சிஎம்ஓ 1 இல்லை 2 இல்லை, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சின்ன இருக்கிற குழந்தை, வயிற்றில் இருக்கிற குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களும் பொதுவாக எல்லாருக்குமே ஈக்குவலாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு சில வீட்டில் சாப்பாடு இருக்கும், ஏழுங்க வீட்டில் சில பேர் இருக்காது. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு, உணவு என்றது ரொம்ப முக்கியம், பேசிக்கு. அது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் நிறைய பேருக்கு நிறைய வியாதி வரும். பட்டு அவங்க ஸ்கூல்லே இது ப்ரொவைட் பண்ணதுனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது குழந்தைங்களுக்கு. வீட்டில் சாப்பாடு இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு பட்னியாக போட்டுட்டோன்னு அந்த மனம் கஷ்டம் வந்து ஒரு தாய்க்குள்ளே வராமல் அவங்க ரொம்ப நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பட் பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியான இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், ரெஸ்ட் ரூமுக்கு போகணுன்னா லேடிஸுக்கு எங்கேயும் இருக்காது, அவ்வளோவா கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண மாட்டாங்க. பட் மென்ஸ் வந்து எனிவேர் தே கேன் கோ. இப்போது சென்னை மாநகராட்சியில் பெண்களுக்கு நடமாடும் ஷீட் டாய்லெட் என்பது திட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது, பட்டு நான் என் கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறேன். அது மூவிங் வண்டியாக இருக்கும், ஒரு வேன் மாதிரி. ஸோ அங்கங்கே ஒரு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ லேடிஸ் அது பயன்படுத்திக்கலாம். வெளிக்கு ஊரில் இருக்கிறாங்க ஏழைங்க, ஸோ அவங்க ட்ராவல் பண்ணிவிட்டு சில பேர் இங்கே படிப்புக்கு வருவாங்க, வேலைக்கு வருவாங்க, எது வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வந்தால், வசதி இல்லாத ஆளுங்க இங்கே வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் அவங்களுக்காக தோழி பேரில் விடுதிகள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, சேஃப்டியாக இருக்குது, அக்காமடேஷனுக்கும் அவங்க அஃபோர்ட் பண்ண முடியும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம சிஎம் வந்து மென்ஸு லேடிஸ்க்கெல்லாம் பிரித்து பார்க்கல, எல்லாருக்கும் ஈக்குவலாக பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி, அவங்க ரைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எங்கே அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுன்னு புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்றமாக அதெல்லாம் அவங்க கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னா வக்பு வாரிய திருத்த சட்டம் தான். இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் உங்களுக்காக பேசிய வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு தான் முதல் குரலாக ஒலித்திருக்கிறது. இது வந்து ஒட்டுமொத்த மாநில தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மையினருக்கான குரல் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய குரல் தான். அப்போ அந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்கு அந்த நிமிடங்கள் எப்படி இருந்தது? தன்னந்தனி காட்டுக்குள்ளே வந்து பல நாள் உணவு இல்லாமல் ஒருத்தன் தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு உணவு கொண்டு வரவனை பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சி அடையுமோ அதே மாதிரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டை தவிர பிஜேபி ஆள்கள்ற மாநிலங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளையும் அவங்க எப்படி கழிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு பண்டிகை வந்தால் வந்து எல்லோரும் சந்தோஷப்படுவோம். ஆனால் பிஜேபி ஆள்கிற மாநிலத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு பள்ளிவாசலை வந்து திரைச்சீலையிட்டு மூடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் வந்து தீபாவளியோ பொங்கலோ அல்லது கிறிஸ்மஸோ ரம்ஜானோ பக்ரீத்தோ இவங்க வேறு வேறு பண்டிகையாக வந்து எப்போதுமே நான் வந்து பார்த்ததில்லை. கிறிஸ்மஸை வந்து வந்துட்டால் நிச்சயமாக நமக்கு கேக்கு கிடைக்கணும் ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து நினைப்பான். அதாவது ரம்ஜான் வந்துட்டால் நிச்சயம் நமக்கு பிரியாணி உண்டுன்னு ஒரு கிறிஸ்டினும் ஒரு ஹிந்துவும் நினைப்பான். அதே மாதிரி பொங்கல் வந்துட்டால் நிச்சயமாக நமக்கு இந்த கார்த்திகை அந்த மாதிரி எல்லாம் வந்து முஸ்லீம்களுக்குன்னே தனியாக செஞ்சு கூட கொடுப்பாங்க. இப்படி பண்டிகை என்பது மகிழ்ச்சிகரமானது என்கிற தமிழ்நாடு. அதுக்கு மூல காரணம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை ஆள்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான். இன்றைக்கி பெரும்பான்மை சமுதாயம் இருக்கிற இந்து சமுதாயம் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி யாருடைய பாதுகாவலர் என்று சொல்கிறாங்களோ அதிமுகவுடைய ஆட்சியில் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களில் இன்றைக்கி குடமுழுக்காலும் சரி என்னன்னாலும் சரி அதிகமாக செஞ்சது திமுக அரசு. இது வந்து ஒரு சிறுபான்மையர் அரசு அல்ல, பெரும்பான்மையான ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கான அரசு. இது தமிழ் சமுதாயத்துக்கான அரசு மட்டும் இல்லை, இந்தியாவில் ஆளுகிற மற்ற
மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அரசு சமூக நீதி அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு. மத்திய அரசு சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு கொடுக்கிற கல்வித்தொகை நிப்பாட்டிய போது மாநில அரசு தலையிட்டு அந்த கல்வித்தொகையை கொடுத்தது. ஏனென்றால் திமுக அரசு செயல்படுவது பெரியாருடைய சமூக நீதி, அண்ணாவுடைய வழிகாட்டி இப்படி செயல்படுகிறது. ஆனால் பிஜேபி அரசு எந்த அடிப்படையில் செயல்படுகின்றார்? நாமெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியிலிருந்து வருகிற உத்தரவுக்கு எந்த உத்தரவும் பிஜேபி அரசு கிடையாது. அது மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் தலைமையில் இருந்து வருகின்ற உத்தரவு தான் இதுவரைக்கும் பிஜேபி செயல்படுத்திருக்கு என்பதை நம்மால் உணர முடியும். பிள்ளைகள் படிப்பதை நிறுத்த வேண்டும், படிக்கக்கூடாதுன்றதுக்காக முஸ்லிம் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகையை ஒன்றிய அரசு நிறுத்தினாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநிலம் மூலமாக அந்த ஒரு நிதியை கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்றது, அப்போது இங்கு கல்வி அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும், யாருக்கும் எந்த இடத்துலையும் கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்றதற்காக தான் இன்னைக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய அரசு பல காரணங்கள் சொல்லி இவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்விக்கான நிதியை வழங்காத இருக்க போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த பட்ஜெட்டில் அதிகமான நிதி கல்வித்துறைக்கு தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. அப்போது என்ன தேவை, அவர்களுக்கான நோக்கம் என்ன அப்படின்றது நம்ம இதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப எளிமையாக. இந்த நிகழ்வு மூலமாக நம்ம சொல்லக்கூடியது என்னவென்றால், ஏன் வக்பு திருத்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், இந்த சட்டத்தில் ஏற்கனவே இன்றைக்கு தமிழகத்திலே ஆக்கிரமிப்பாளர்கள் வக்பு சொத்தை இன்றைக்கு அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மீட்க கோரி தான் நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் என்ன ஆகும் என்றால், ஒரு 10 வருடமோ 12 காலமோ ஆக்கிரமிப்பு வைத்துக் கொண்டு என்று சொன்னால், இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக அந்த நிலம் அவருக்கே சொந்தமாக என்று ஆகிடும். இந்து அறநிலையத்துறையில் ஒரு முஸ்லீம்களை நியமித்து விட்டார்கள் என்று கடுமையான கண்டன குரல்கள் எழுந்தது. ஆனால் நடந்தது என்ன என்றால், அவர் பேர் மட்டுமே முஸ்லீம் பேர், ஆனால் அவர் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக நிச்சயமாக இந்து சமுதாயத்திலும் பிற சமுதாயம் இடம்பெறுவது என்பது தவறல்ல. ஆனால் ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமே சொந்தமான விஷயத்தை இன்று புகுத்துவது என்பது இவர்களுடைய அந்த முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தையும் கல்வியையும் மூழ்கடிக்க செய்வதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்க தவிர, அவருக்கான அந்த பெயர் வச்சது கூட தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பின்மைக்கான ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் ஒரு நன்றி கடனாக, ஒரு முஸ்லிம்கள் செய்த அந்த உதவிக்கு நன்றி கடனாக தன்னுடைய இந்து சமுதாயத்தில் பிறந்த ஒருவர் தன்னுடைய முஸ்லீம் பெயரை வைத்துக்கொண்டு அந்த அறநிலையத்துறையில் இருந்தார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் இது பெரியார் பிறந்த பூமி என்பதால், பெரியார் கொண்ட சமூக நீதியை அதிகமாக கடைபிடிக்கிற பூமி என்பதால், அவருடைய சித்து விளையாட்டு எங்க வழியாக புது புது கட்சிகளை உருவாக்கி புது புது கூட்டணிகளை உருவாக்கி எப்படியாவது வீழ்த்தி விடலாம் என்று நினைப்பவர்கள் வீழ்த்த நடந்தவர்களால் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த தமிழகத்தை பொறுத்தவரை மாமன் மச்சன் அண்ணன் தம்பி என்று உறவாடி கொண்டிருக்கிறோம். இது தொடரும். திமுகவை பொறுத்தமட்டிலும் முஸ்லிம்கள் கோரிக்கை வைக்காத பல திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள், கோரிக்கையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். நீண்டகால கோரிக்கையான இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி இன்றைக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக. மாதந்தோறும் முலா மக்களுக்கு ஓய்வு திட்டம் கொடுத்தது திமுக. சிறுபான்மை முஸ்லிம் மக்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு பேங்க் மூலமாக உதவி கடன் கொடுத்தது திமுக. கல்வியிலே அவர்கள் உதவி திட்டம் கொடுத்தது திமுக. ஹஜ் மானியம் அறிவித்ததுக்கு நன்றி சொல்கிறோம். ஹஜ் பில்டிங் இருக்கான வேலைகளை சட்டமன்றத்தில் அறிவித்ததுக்கு நன்றி சொல்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி கொண்டு வருகிற அனைத்து சட்டங்களுக்கும் எதிராக வீதியில் போராடியதுக்கு நன்றி சொல்கிறோம். வக்பு சட்டத்தை, பிஜேபி கொண்ட சட்டத்தை சட்டமன்றத்துக்கு எதிராக தீர்மானத்துக்கு நன்றி சொல்கிறோம். இஸ்லாமிய மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றின்னு எண்ணற்ற செயல்களை முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள். இதற்கு கைமாறாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறார்கள். மேலும் சிறுபான்மை முஸ்லிம்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு இருக்கிறார்கள். ஸோ எங்களை விட அவர் நல்லா யோசிக்கிறாரு. எங்களுக்கு என்ன தேவை, அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவர் யோசித்து செய்கிறாரு. அண்ட் நம்மளுக்காக பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு நம்ம நவாஸ் கனிபா இருக்கார். அவர் நமக்காக சிறுபான்மைகளுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நம்ம முதல்வர் எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நம்ம சிறுபான்மை மக்களுக்கு எப்போதுமே நல்லது செய்யணும், அதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. இன்ஷா அல்லாஹ் அது செய்வார் என்ற ஒரு பிலீஃபோடு இருக்கோம் நாங்கள். இந்த வக்போர்டு பிரச்சனை 3 வருஷமாக நான் போயிட்டு தான் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆக்ஷன் முன் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நிலத்தை மீட்டி இதை எந்த மாநிலமும் எந்த முதலமைச்சரும் யாரும் குரல் கொடுத்ததே கிடையாது.
நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முஸ்லீம்ஸ்க்காக மெஹராஜ் இரவில் தான் இவர் வந்து நேற்று குரல் கொடுத்துருக்காரு. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த குரல் கொடுத்தது வந்து வர வைக்க வேண்டியது. இப்போ வந்து இப்போ போலீஸ்லேருந்து நிறைய நம்பர்ஸ் எல்லாம் தராங்க இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஓலா புக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு இருக்குது, சில நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? தனியாக லேடிஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்கான பாதுகாப்பு, இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் வந்து நான் கண்டிப்பாக முதல்வருக்கு நன்றி சொல்வேன். ஹஜ் பயணிகளுக்கு 18,600 மானியம் வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம முதல்வர் வந்து 25,000 வழங்குவதற்காக திட்டம் தீட்டியிருக்காங்க. இன்ஷால்லா விரைவில் செயல்படுத்துவாங்க. முதல்வர் அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த திட்டமாக இருந்தாலும் சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு ஏதோ அறிவித்தோம் செய்தோம் என்று இல்லாமல் ஆழமாக சிந்தித்து, இப்பொழுது ஹஜ்ஜி பயணிகள் தங்குமிடத்தை பற்றி சொன்னார்கள். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு விமானம் மூலமாக பயணம் செல்கிறார்கள். ஆகவே விமான நிலையத்திற்கு அருகிலேயே நங்கநல்லூரிலே 60 கோடி ரூபாயை ஒதுக்கி நவீன முறையிலே லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் சகல வசதிகளுடன் வெளியூர்களிலிருந்து வருகின்ற அந்த ஹஜ்ஜி செல்லுகின்ற பயணிகள் அங்கே இலவசமாகவோ குறைந்த கட்டணமோ இனிமேல் தான் அறிவிப்பு வரும். தங்குவதற்கு பல்நோக்கு திட்டங்களின் அடிப்படையிலே ஆழ்ந்து சிந்தித்து செய்வதை தெளிவாக ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று எதையும் எண்ணுகின்ற முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்திலும் கவனம் செலுத்தி விமான நிலையம் அருகிலேயே அதை கட்டித் தருவதற்கு ஆணையிட்டிருக்கின்றார். அந்த பணிகள் விரைவில் தொடங்கி அடுத்த ஆண்டு அந்த பயணிகள் தங்குகின்ற காட்சியை நாம் எல்லாம் காணலாம். உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய இனிய ரமலான் வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க, அதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் மாற வேண்டும், எல்லாரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆசை அப்படின்றது தமிழ்நாடு கடந்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான வார்த்தையாக அந்த வார்த்தையை எதிரொலிக்க வேண்டும். அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இங்கே எந்த வேறுபாடும் பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் இருக்கும் மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இருக்கிற மாதிரி வட மாநிலங்களையும் சிறுபான்மையினர் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த நிலை வளர வேண்டும் அப்படின்னா அங்கும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வார்த்தைகள் அங்கு தேவை, அவர்களுடைய கொள்கைகள் அங்கும் தேவை. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒன்றியத்திற்கு வரும்போது தான் இங்கே அனைவருக்கும் அனைத்தும் எல்லாமும் கிடைக்கும், பாதுகாப்பாக எல்லாரும் இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்குமே நன்றி.